எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அதிசயங்கள்ல முக்கியமானதா கருதப்படுற தாஜ்மஹால பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். தாஜ்மஹால பத்தி நீ என்னப்பா சொல்லப் போற? எங்களுக்கு தெரியாத விஷயத்தையா நீ சொல்லப் போற? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதுல பல மர்மமான விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாம தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள பொறுத்தவரைக்கும் இது தாஜ்மஹால் ஒரு அழகான சுற்றுலா தலம். அது மட்டும் இல்லாம உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா பல வருடங்களுக்கு முன்னாடி இது புதையலோட சரணாலயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாஜ்மஹால் இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்களுள் உலக அதிசயங்களில் ஒன்றாகும். இது ஆக்ராவில் அமைந்துள்ளது. முழுவதும் பளிங்கு கற்களால் ஆன இக்கட்டிடம் ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றின் கரையில் கட்டப்பட்டுள்ளது. இது காதலின் சின்னமாக உலக புகழ் பெற்றது. 7 உலக அதிசயங்களில் புதிய பட்டியலில் தாஜ்மஹாலும் சேர்க்கப்பட்டுள்ளது. இக்கட்டிடம் முகலாய மன்னர்களால் ஷாஜகானால் இறந்து போன அவரது இளம் மனைவி மும்தாஜ் நினைவாக 22,000 பணியாட்களை கொண்டு 1631 முதல் 1654 ஆண்டுக்குள் இடையில் கட்டி முடிக்கப்பட்டது. 1631 ஆண்டில் முகலாய பேரரசின் உயர்நிலையில் அப்பேரரசை ஆண்ட ஷாஜகானின் 3ஆம் மனைவி மும்தாஜ் அவர்களது 14வது பிள்ளையான குகாரா பேகம் பிறந்தபோது இறந்துவிட்டாள். பெருந்துயரமடைந்த மன்னன் அவளது நினைவாக இந்த கட்டிடத்தை கட்டத் தொடங்கியதாகவே அவனது வரலாறு கதைகள் கூறுகின்றன. மும்தாஜ் இறந்த அதே ஆண்டிலேயே தாஜ்மஹாலின் கட்டிட வேலைகள் தொடங்கின. முதன்மை கட்டிடம் 1648 கட்டி முடிக்கப்பட்டது. சூழ உள்ள கட்டிடங்கள், பூங்கா ஆகியவற்றில் கட்டிட வேலைகள் 5 ஆண்டுகள் கழித்தே நிறைவேறின. பேரரசன் ஷாஜகானே இக்கட்டிடத்தை பற்றியே பின்வருமாறு கூறியதாக சொல்லப்படுகின்றது. தாஜ்மஹால் பாரசீக கட்டிடக்கலை மரபுகளையும் முன்னைய முகலாய மரபுகளையும் உள்ளடக்கியும் அவற்றை மேலும் விரிவாக்கியும் கட்டப்பட்டுள்ளது. சிறப்பாக தைமூரிய முகலாய கட்டிடங்களான தைமூரின் சமாதி, ஹுமாயூன் சமாதி, ஷாஜகான் கட்டுவித்த டெல்லியில் உள்ள ஜமா மஸ்ஜித் ஆகிய கட்டிடங்கள் இதன் வடிவமைப்புக்கு அடிப்படையாக அமைந்தன. முன்னைய கட்டிடங்கள் சிவப்பு நிற மணற்கற்களால் கட்டப்பட்டிருந்தன. ஷாஜகான் வெண்ணிற சலவை கற்களை பயன்படுத்தியுள்ளான். இவன் காலத்தில் கட்டிடங்கள் மிகவும் திருந்திய நிலையை அடைந்தன. தாஜ்மஹாலின் மையம் வெண்ணிற சலவை கற்களால் ஆன சமாதி கட்டிடமாகும். இது சதுரமான தளம் ஒன்றின் மீது அமைந்த சமச்சீர் வடிவம் கொண்டதும் வளைவு வடிவிலான நுழைவு வாயில், பெரிய குவிமாடம் ஆகியவற்றை கொண்டதுமான ஒரு கட்டிடம். பெரும்பாலான முகலாய சமாதிகளைப் போலவே இதன் அடிப்படை கூறுகளும் பாரசீக கட்டிடக்கலை சார்ந்தவனவாகும். இதன் அடிப்பகுதி பல அறைகளை கொண்ட ஒரு அமைப்பு ஆகும். இது ஒவ்வொரு பக்கமும் 55 மீட்டர்கள் நீளம் கொண்ட கனகுற்றி வடிவமானது. இதன் வடிவமைப்பு கட்டிடத்தின் எல்லா பக்கங்களிலுமே சமச்சீரானது. அடித்தளத்தில் ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொன்றாக 4 மினார்கள் அமைந்துள்ளன. கட்டிடத்தின் முதன்மை கூடத்தில் மும்தாஜினதும் ஷாஜகானினதும் போலியான அடக்கப்பேழைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவர்களை உண்மையாக அடக்கம் செய்த இடம் கீழ்த்தளத்திலேயே உள்ளது. ஹுமாயூன் சமாதி இதுவும் தாஜ்மஹாலும் ஒரே கட்டிடக்கலை பணியில் அமைந்தவை. இக்கட்டிடத்தின் சலவைக்கல் குவிமாடம் ஏறத்தாழ 35 மீட்டர் உயரம் கொண்டது. வெங்காய வடிவம் கொண்ட இக்குவிமாடம் 7 மீட்டர் உயரம் உருளை வடிவமான அமைப்பின் மீது உயர்த்தி கட்டப்பட்டுள்ளது. இதன் உச்சியில் தாமரை வடிவ அலங்கார அமைப்பின் மீது அழகான கலசம் காணப்படுகிறது. பாரசீக மற்றும் இந்து அம்சங்களை உடையதாக காணப்படும் இந்த கட்டிடத்தின் உயரத்தை மேலும் உயர்த்தி காட்டுகிறது. இக்கலசம் 1800ஆம் ஆண்டு வரை தங்கத்தினால் ஆனதாக இருந்ததாகவும் பின்னர் வெண்கலத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் உச்சியில் இஸ்லாம மதத்தை குறிக்கும் பிறை உள்ளது. இப்பெரிய குவிமாடத்தை சுற்றிலும் 4 சிறிய குவிமாடங்கள் உள்ளன. இவையும் பெரிய குவிமாடத்தைப் போலவே வெங்காய வடிவம் கொண்டவை. வட்டமான வரிசைகளில் அமைந்த தூண்களில் தாங்கப்பட்டுள்ள இச்சிறிய குவிமாடங்களுக்கு கீழிருக்கும் கூரை திறந்து உள்ளதால் அவற்றினூடாக கட்டிடத்தின் உட்பகுதிக்கு சூரிய ஒளி செல்லக்கூடியதாக உள்ளது. கூரை பகுதியில் உள்ள சுவர்களின் மூலைகளில் அமைக்கப்பட்டுள்ள தூபிகள் கட்டிடத்தின் உயரத்தை மேலும் உயர்த்தி காட்டுகின்றன. அடித்தளத்தின் கூரைகளில் கட்டப்பட்டுள்ள மினார்கள் எனப்படும் கோபுர அமைப்புகள் 400 மீட்டர் உயரத்துக்கு எழுந்து நிற்கின்றன. இவை மரபு வழியாக இஸ்லாமிய மசூதிகளில் காணப்படும். தொழுகைக்காக மக்களை அழைப்பதற்கு பயன்படும் மினார்களைப் போல் அமைக்கப்பட்டுள்ளன. கீழிருந்து மேலாக ஒடுங்கிச் செல்லும் உருளை வடிவ அமைப்பை கொண்ட இவை ஒவ்வொன்றையும் சுற்றி இடையில் அமைக்கப்பட்டுள்ள உப்பரிகைகள் அவற்றை 3 சம அளவான பகுதிகளாக பிரிக்கின்றன.
இவற்றின் உச்சியிலும் ஒரு உப்பரிகையும் அவற்றின் மேல் குவிமாடங்களுடன் கூடிய கூடு போன்ற அமைப்புகளும் காணப்படுகின்றன. இக்குவிமாடங்கள் முதன்மை கட்டிடத்தில் உள்ள குவிமாடங்களின் அதே வடிவில் சிறிய அளவுள்ளமையாகவும் அங்குள்ளதை போன்றே தாமரை வடிவ அலங்காரம், கலசம் ஆகியவற்றை கொண்டனவாகவும் உள்ளன. தாஜ்மஹாலின் வெளிப்புற அழகூட்டல் முகலாய கட்டிடக்கலை சார்ந்த பிற கட்டிடங்களோடு ஒப்பிடும்போது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இக்கட்டிடத்தின் வெளிப்புற அழகூட்டல் நிறப்பூச்சு, சாந்து பூச்சு அல்லது கற்கள் பதித்தல் மூலம் செய்யப்பட்டுள்ளது. மனித உருவங்களையோ பிற விலங்கு உருவங்களையோ அழகூட்டல்களில் பயன்படுத்துவதை தடை செய்துள்ள இஸ்லாமிய மரபுகளுக்கு இணங்க அழகூட்டல்களில் வனவெழுத்துக்களும் செடி கொடி வடிவங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தாஜ்மஹாலில் பயன்படுத்தப்பட்டுள்ள வனவெழுத்துக்கள் துலுத் எனப்படும் வகையை சார்ந்தது. இவற்றை பாரசீக வனவெழுத்துக்கள் கலைஞரான அமானத் கான் என்பவரால் உருவாக்கியுள்ளார். இவ்வனவெழுத்துக்கள் சலவை கல்லில் சூரிய காந்த கற்கள் பதித்து உருவாக்கப்பட்டவை. தாஜ்மஹாலின் உட்புற கூடம் மரபு வழியான அழகூட்டல்களையும் தாண்டி சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. உட்கூடம் எண்கோண வடிவானது. இதன் எல்லா பக்கங்களிலும் வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எனினும் தெற்கு பக்க பூங்காவை நோக்கியுள்ள கதவு மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. உட்புற சுவர்கள் சுமார் 25 மீட்டர் உயரம் கொண்டவை. இவற்றின் மேல் சூரிய உருவினால் அழகூட்டப்பட்ட போலி குவிமாடம் அமைக்கப்பட்டுள்ளது. தாஜ்மஹால் கட்டிட தொகுதி 300 மீட்டர் நீளமும் 300 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு முகலாய பூங்காவை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள நடைபாதைகள் பூங்காவின் 4 கார் பகுதிகளையும் 16 பூம்படுகைகளாக பிரிக்கின்றன. கட்டிடத்துக்கும் தொகுதியின் நுழைவாயிலுக்கும் இடைப்பட்ட பகுதியின் நடுவில் ஒரு குளம் அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு அச்சில் நின்று பார்க்கும்போது கட்டிடத்தின் பிம்பம் இக்குளத்தில் தெரியுமாறு அமைந்துள்ளது. பூங்காவின் பிற இடங்களில் மர வரிசைகளுடன் கூடிய பாதைகளும் செயற்கை நீரூற்றுகளும் காணப்படுகின்றன. பாரசீக பூங்காக்களில் வடிவமைப்பை பின்பற்றி அமைக்கப்பட்ட முகலாய பூங்காக்கள் முகலாய பேரரசர் பாபரினால் இந்தியாவுக்கு அறிமுகமானது. இது 4 ஆறுகள் பாயும் சுவர்க்கத்தில் உள்ள பூங்காவுக்கான ஒரு குறியீடு வடிவமாகும். முகலாய இஸ்லாமிய நூலொன்றில் சுவர்க்கம் என்பது மையத்தில் அமைந்துள்ள ஒரு ஊற்றிலிருந்து 4 திசைகளிலும் பாயும் ஆறுகளை கொண்ட ஒரு பூங்கா என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்பாலான முகலாய பூங்காக்கள் சதுர வடிவானவையாகவும் சமாதியையோ அல்லது ஒரு காட்சி கூடத்தையோ அதன் மைய பகுதியில் கொண்டதாக அமைந்திருப்பது வழக்கம். ஆனால் இந்த வழக்கத்துக்கு புறம்பாக தாஜ்மஹாலின் சமாதி ஒரு பக்கத்தில் ஒட்டி அமைந்துள்ளது. யமுனை ஆற்றுக்கு மறுபக்கத்தில் மஹ்தாபாக் அல்லது நிலவொளி பூங்கா கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் யமுனை நதியையும் நிலவொளி பூங்காவையும் உட்படுத்தி இத்தொகுதியை வடிவமைத்து இருக்கலாம் என கருத்து வெளியிட்டுள்ளது. இங்கே யமுனை ஆற்றை சுவர்க்கத்தின் ஆறுகளில் ஒன்றாக வடிவமைப்பில் சேர்த்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஆக்ரா நகருக்கு தெற்கே உள்ள நிலமொன்றில் தாஜ்மஹால் கட்டப்பட்டது. மகாராஜா ஜெய்சிங் என்பவருக்கு சொந்தமான இந்த நிலத்தை பெறுவதற்காக ஷாஜகான் அவருக்கு ஆக்ரா நகரின் மையப்பகுதியில் பெரிய நிலம் ஒன்றை வழங்கினார். ஏறத்தாழ 3 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பகுதி அகலப்பட்டு மண் நிரப்பி இருக்கப்பட்டு ஆற்று மண்டலத்திலிருந்து 50 மீட்டர் உயரத்துக்கு நிரப்பப்பட்டது. சலவை கற்களை கட்டிட களத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு 15 கிலோமீட்டர் நீளமான சாய்தள பாதை ஒன்று மண் போட்டு இறுகி அமைக்கப்பட்டதாம். 20 தொடக்கம் 30 எருதுகளை கொண்ட குழுக்களை கொண்டு இதற்கென உருவாக்கப்பட்ட வண்டிகளில் கற்களை ஏற்றி இழுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இக்கட்டிட பணியை வடிவமைத்த பலர் பின்னாட்களில் இதை போன்று வேறு ஒரு கட்டிடத்தை உருவாக்கக்கூடாது என்பதற்காக அவர்களின் கைகள் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதற்கு ஆதாரங்கள் எதுவுமில்லை. தாஜ்மஹால் அமிலமழையால் மெல்ல மெல்ல சேதமடைந்து வருகிறது. அருகில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. 1996ஆம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் தாஜ்மஹாலை சுற்றி உள்ள 10,400 சதுர கிலோமீட்டர் பகுதியில் உள்ள அனைத்து தொழிலகங்களும் நிலக்கரிக்கு பதில் இயற்கை எரிவாயுவையே பயன்படுத்த வேண்டும் என ஆணையிட்டது. தாஜ்மஹால் மீது களிமண் பூசி தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தும் நடவடிக்கையை தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்க உள்ளதாகவும் வெயில் மழை பனி காற்றினால் பரவி தூசி போன்ற காரணங்களினால் உலக பிரசித்தி பெற்ற இந்த தாஜ்மஹால் கட்டடம் மாசுபடிந்து வருகிறது என்றும் கவலையாக தகவல்கள் வெளியாகின்றன.
பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தாஜ்மஹாலில் இருக்கிற சமாதிகளில் இருந்த வைரம் வைடூரியங்கள் எல்லாமே கொள்ளையடித்து போகப்பட்டதாகவும் அதில் இருக்கிற வைரம் வைடூரியங்கள் அதற்கு பின் வந்த அரசர்களால் அது அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு வரலாற்று முன்னணி காரணங்களோ அல்லது அதற்கான சான்றுகளோ எதுவும் இதுவரைக்கும் கிடைக்கப்படலை. ஆங்கிலேயர்களால் இந்த தாஜ்மஹாலுக்கு அந்த காலத்தில் பல ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அப்போது இதில் இருந்த பொக்கிஷங்களும் புதையல்களும் நிறையவே காணாமல் போயிருக்கும் அப்படின்னு மக்களால் சொல்லப்படுது. ஆனால் இதற்கும் சரியான சான்றுகள் கிடைக்கப்படலை. தாஜ்மஹாலை யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. தாஜ்மஹாலை பார்த்தா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வு தோன்றுமாம். அதுபோல் உங்களுக்கு என்ன உணர்வு தோன்றும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.